Hi, January 7, 2026, the Hindu newspaper discussion. So first news என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சேஸ் இட் ஹேஸ் கான்ஸ்டியூஷனல் டியூட்டி டு பார் ஃபாரினர்ஸ் ஃப்ரம் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்றது. ஆல்ரெடி நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை என்ன பார்க்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் எப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணமோ அதையும் ஒன் கிளான்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லீக் அட் ஆந்திர பிரதேஷ் ஓஎன்ஜிசி நேச்சுரல் கேஸ் அப்படின்றது. அதாவது ஓஎன்ஜிசியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் லீக் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ்னால் என்ன, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி லீக்கேஜஸ் நடக்கிறதுனால என்னென்ன டிவாஸ்டேட்டிங் இம்பேக்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? அதுலேருந்து எப்படி வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது மெஷர்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கணும். ப்ளஸ் நேச்சுரல் கேஸஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த நியூஸில் எதுவும் தேவையில்லை. அவ்வளோதாம்மா ஃபஸ்ட் பேஜில். செகண்ட் பேஜில் நியூஸ் எதுவும் இல்லைம்மா. ஸோ 9th பேஜ், இஸ்ரோ கால்ஸ் ஃபார் ப்ரொபோசல் ஃப்ரம் இந்தியன் சயின்டிஸ்ட் டு அனலைஸ் டேட்டா ஃப்ரம் ஆதித்யா L1 அப்படின்றது. ஸோ ஆதித்யா L1 ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம், ஓகேவா? சன்னை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய இந்தியனோட ஒரு சேட்டலைட், ஓகேவா? ஸோ அதில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஆதித்யா L1 எப்போ லான்ச் பண்ணாங்க, அது எந்த பர்பஸ்க்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது சன்னோட சோலார் ஆக்டிவிட்டீஸை பற்றி படிக்கிறதுக்காக தான் ஆதித்யா L1 லான்ச் பண்ணோம். சோலார் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது கொரோனல் மாஸ் எஜெக்ஷனு, சோலார் ஃப்ளேரு, ஓகேவா? ஸோ கோல்ட் ஸ்பாட்ஸ்னால் என்ன, ஹாட் ஸ்பாட்ஸ்னால் என்ன, அதாவது சன்னில் இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்பாட்ஸ்னால் என்ன, ஹாட் ஸ்பாட்ஸ்னால் என்ன, சோலார் மேக்ஸிமானா என்ன, சோலார் மினிமானா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் இது எப்படி இந்தியா எர்த்தோட வெதர் பேட்டர்னை இம்பேக்ட் பண்ணுது, இப்போ கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் எப்படி வந்து சேட்டலைட்ஸ் கம்யூனிகேஷனை இம்பேக்ட் பண்ணுது, எப்படி வந்து ஏர்பிளைன் கம்யூனிகேஷனை இம்பேக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் பார்க்குறது என்னன்னா ஆதித்யா L1 ப்ரையார் டியூட்டி. அப்போது ஆதித்யா L1 எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். லாக்ராஞ்ச் பாயிண்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு 5 லாக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்குது, ஓகே? 5 லாக்ராஞ்ச் பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. இந்த 5 லாக்ராஞ்ச் பாயிண்ட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் லாக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. 2 மாசஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது கிராவிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகே? பேலன்ஸ்டாக இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க லாக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்றது, ஓகேவா? ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ்ரோவோட ஆதித்யா L1 என்ன, லாக்ராஞ்ச் பாயிண்ட்னா என்ன, ஆதித்யா L1 எதுக்காக வந்துச்சு, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சோலார் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது அதோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ், டேஞ்சர்ஸ் பேரடைம் அப்படின்றது. ட்ரம்ப் ஹேஸ் லோவர்ட் தி த்ரெஷோல்ட் நார்ம்ஸ் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் குளோபல் ஸ்டேஜ் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் வெனின்சுவேலாவோட பிரசிடென்ட்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, யாருன்னா ட்ரம்ப், ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டர்ஸில் இன்வால்வ் ஆகிறதும் ப்ளஸ் என்னென்னா இன்டர்நேஷ்னல் லாவை அண்டர்மைன் பண்ணுறது, ஓகேவா? ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறதே யார் அப்படின்னா யூஎஸ் தான். தே ஆர் கிரியேட்டர்ஸ், அவங்க தான் அதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாங்க. இப்போ தே ஆர் டெஸ்ட்ராயர் அப்படின்றது. மூன்ரோ டாக்டின்ஸை திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவைவ் பண்ணுறாங்க அப்படின்றது, ஓகே? மூன்ரோ டாக்டின் அப்படின்றது என்னென்னா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த ஹெமிஸ்பியர் ஃபுல்லாக வேற ஒரு ஆளோட இம்பேக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது. ப்ளஸ் ஏன் வந்து வெனின்சுவேலாவோட பிரசிடென்ட்டை வந்து இவர் இது பண்ணார் அப்படின்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே அதிகமாகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிறதுனால வெனின்சுவேலன் பிரசிடென்ட்டை வந்து இது பண்ணார். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லாஸை எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அண்டர்மைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூன்ரோ டாக்டின் அப்படின்றத தாண்டி டான்ரே டாக்டின் அப்படின்னு சொல்கிறாரு. டான்ரே டாக்டின்னா நான் தான் பெரிய ஆள், ஓகேவா? நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்றது தான், ஓகே? இப்போ கூட வெனின்சுவேலா அடுத்த பிரசிடென்ட் யார் அப்படின்னா வாஷிங்டனுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரோ அவர் தான் அடுத்த பிரசிடென்ட்டாக இது பண்ணியிருக்காரு. அப்போ அடுத்த கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டர்ஸில் எப்படிலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அட் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்றது. ஈரான் யூஎஸ், அதாவது ஈரான் வந்து குளோபல் லெவலில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரீஎன்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் வந்து பிளேம் கேம் பண்ணக்கூடாது, ஓகே? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் நாங்கள் இப்படி இருக்கோம், யூஎஸ்னால தான் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் கேம் பண்ணாமல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் சில விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அவங்க, அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணால் அப்படின்னா குளோபல் லெவலில் அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இவங்க பேசியிருக்காங்க, ஓகே? இந்த நியூஸ் அதிகமாக தேவையில்லை, இருந்தாலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனும் லிபர்ட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத இது பேசுது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் இஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆன் எக்கனாமி அப்படின்றது. அதாவது சசி தரூர் வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, இது ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்றது. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு, அதாவது ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு முடிச்சுட்டு வெளியே வரும்போது டிஸ்கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு போனோடனே கால்ஸ் வருது,
ஸோ கம்பெனி கால்ஸ் ஒர்க் ரிலேட்டட் கால்ஸ் வருது அப்படின்றது. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு டிஸ்கனெக்ட், அதாவது இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு டிஸ்கனெக்டை ஃபண்டமெண்டல் ரைட்ல இன்க்ளூட் பண்ணும் அப்படின்றது தான் இதோட மோட்டோவே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் இல்லை அப்படின்னா என்னென்ன இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்னா மென்டல் ஹெல்த், டயபெட்டிஸ், நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இம்பாக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பேசியிருக்காரு. அப்போ இதுக்கு இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்றது ரைட் டு டிஸ்கனெக்டை ஒரு லீகலைஸ்ட் லாவாக கொண்டு வரணும் அப்படின்றது. இவர் ப்ரப்போஸ் பண்ண பில்ல என்ன இருக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸ் கேனாட் பீனலைஸ்ட், disciplined or discriminated against refusing for respond work related phone calls. ஓகே, அதாவது ஒர்க் ரிலேட்டட் ஃபோன் கால்ஸ் எடுக்கல அப்படின்னா எந்த ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்றது தான், டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது அப்படின்றது பேசியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மெக்கானிசம் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் டு அட்ரஸ் ரிசால்வ் கிரிவான்சஸ் வென் ரைட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் இன்ஃப்ரிஞ்ச்ட் அப்பான். ஓகே, ஒர்க்கர்ஸோட ரைட் இன்ஃப்ரிஞ்ச் ஆகும்போது ஒரு கிரிவான்ஸ் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல வே ஃபார்வர்ட் கொடுக்கும்போது லேபரோட சேஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு என்ஷூர் பண்ணும்போது இதை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆல்வேஸ் அண்ட் குளோபலோட இஷ்யூ. ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்றது குளோபல் இஷ்யூஸ் கூட, ஏன்னா இருக்கக்கூடிய எம்என்சிஸ் எவால்வ் ஆகிட்டு இருக்கு, ஐடி செக்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும்போது ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்த லேபர் கோட்ஸில் ஒரு கோடு என்ன அப்படின்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோடு 2020. இதில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டியை மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஓகே, கிக் ஒர்க்கர்ஸ்க்கோ இல்லை பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கோ ப்ளஸ் ஃப்ரீலான்சர்ஸ்க்கோ கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டியோ அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸையும் இன்க்ளூசிவ் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்றாங்க. லா மேக் பண்ணுறது மட்டுமே ஒன்லி சொல்யூஷனாக இருக்காது, அதையும் தாண்டி காம்ப்ரிஹென்சிவ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணும், அட்வொகேசி அண்ட் சென்சிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸு. ஓகே, ஒர்க் கல்ச்சர் வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது, ஒர்க் கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணும் பெட்டராக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஆக்டிவ் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட், இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ லா மட்டுமே ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்ற லா மட்டுமே என்னவா இருக்காது அப்படின்னா சொல்யூஷனாக இருக்காது. ஆனால் அந்த லாவே இந்தியாவில் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த லாவை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிசி மெசேஜ் எடுக்கணும், ஓகே, ஒர்க்கர்ஸ்க்கான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அமெரிக்காஸ் வெனிசுவேலியன் ஆக்ஷன் ஆர் மோஸ்ட் அன்லாஃபுல் அப்படின்றது. ஸோ இதில் ஃபுல்லாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா மதுரு அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ட்ரக் டிராஃபிக்கிங் எது வேணாலும் பண்ணட்டும், ஓகே, ஒரு அத்தாரிட்டேரியன் லீடராகவே இருக்கட்டும், ஆனால் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லாரையும் இன்டர்நேஷ்னல் லா படி தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்றது. யூஎஸ் கோர்ட் இஸ் நாட் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? யூஎஸ் கோர்ட் இஸ் ஒன்லி ஃபார் தி யூஎஸ் அப்படின்றது தான் அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பேசியிருக்கு. ஓகேவா? ஸோ யூஎஸ் கோர்ட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மதுரோட இதில் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. அப்போது ஒரு யூஎஸ் வந்து ஒரு ஹெஜமோன் வந்து எந்த அளவுக்கு இன்னொரு இன்டர்னல் மேட்டரில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க யூஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது ஒரு இடத்துல. இப்போ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூஎன் சார்ட்டரில் ஆர்டிகல் 2 கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற கான்செப்டை ப்ராடன் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ எதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா டெரரிசம், ஓகே, ட்ரக் டிராஃபிக்கிங்கு ப்ளஸ் எதெல்லாம் என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ப்ராடன் பண்ணிகிட்டே போகுது. அதனால் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கியூபா, ஓகே, வெனிசுவேலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கொலம்போ, இது எல்லாத்துலேயுமே கொலம்பியா, இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூஎஸோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துலேயும் இந்த எல்லா கண்ட்ரிலையுமே சைனாவோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதையும் நம்ம ஒரு பக்கம் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சைனாவோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால யூஎஸோட சப்ரஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. இஸ் அ நியோ அமெரிக்கன் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் பேர். இதை எங்கேயா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்ஆர் ஆப்ஷனலில் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போதோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியன் அகாடமிக் ஓப்பன்னஸ் அண்டர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது. அதாவது இந்தியன் அகாடமிக் ஓப்பன்னஸ் ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா லீகலைஸ்டு விசா இருந்தாலுமே கரெக்டான விசா இருந்தாலுமே சில அக்சஸை நம்ம வந்து என்ன பண்ணோம் லா மூலமாகவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்தியா எப்போவுமே அதோட ட்ரெடிஷன்ஸு கல்ச்சர்ஸு இதை வச்சு மட்டுமே பேசிகிட்டு இருக்கும்போது நாலேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா லிமிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நாலேஜ் வந்து ஓப்பன்னஸ் ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே பேசியிருக்கு. இது ரிலேட்டடாக ஒரு 2 months பேக் கூட ஒரு ஆர்டிகல் பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் கேம்பஸ் ஓப்பன் பண்ணுறது பற்றி. அப்போ எந்த அளவுக்கு ஹையர் எக்கனாமி, அதாவது ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
14th பேஜ்மா எஜுகேஷன் மினிஸ்டர் ரிலீசஸ் 55 வால்யூம்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்றது ஓகேவா. அதாவது லாங்குவேஜ் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் வேர் நேஷனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா. அப்போது என்னன்னா ரிலீஜியஸ் லாங்குவேஜ் இன்க்ளூசிவ் பாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இது இருக்குது. ப்ளஸ் ரீசெண்டாக ஒரு 55 வால்யூம்ஸ் லிட்ரரி ஒர்க்கை வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பார். அதில் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சங்கம் பீரியடில் இருந்தக்கூடிய புறநானூறு, பதிற்று பத்து, பத்துப்பாட்டு ஓகேவா, இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்தக்கூடிய நான்மணி கடிகை ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு முத்தொள்ளாயிரம் இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்குல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், தமிழில் இருந்தக்கூடிய சிலப்பதிகாரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்குல வச்சுருந்தாங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னால் என்ன, அதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு 6 க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த க்ரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடாக பாஷினி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த பாஷினி ஆப் எது ரிலேட்டட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா லோக்கல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடியதான் பாஷினி ஆப் அப்படின்றது. அந்த ஆப்பையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சஃபரர்ஸ் ஆஃப் புவர் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ கமிஷன் ஆன் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்டர் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எதுக்கு மட்டும் இருக்கக்கூடியது அப்படின்னா என்சிஆர் ரீஜனுக்கு இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெஷர் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா சென்டர் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா யார், அவங்களை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எந்த ரீஜனுக்கு மட்டும் இருக்காங்க, ப்ளஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன்ஸ் ஓகேவா. புவர்னா எவ்வளோ தூரம் இருக்கும், சிவியாரிட்டி சீரியஸ்னா எவ்வளோ தூரம் இருக்கும், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் PM 2.5 ஓகேவா, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி எந்தெந்த பொல்யூட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்த்துச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஃபார் டபுளிங் ஆட்டோ PLI அலோகேஷன் அப்படின்றது. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்கம்மா ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு சில செக்டர்ஸில் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இல்லை அப்படின்னா ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எங்கேயாவது எக்ஸாம்பிள் கொடுக்க இந்தியாவோட மெஷர்ஸ் என்ன, இல்லை கவர்மெண்ட்டோட மெஷர்ஸ் என்ன மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு வே ஃபார்வர்டு கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைன்ஸ் டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் செயல் பிரீச் ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்றது. ஆன்டி ட்ரஸ்ட் லானா என்னன்னு பார்த்துக்கோங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி ஆஸ் வெல் ஸ்டாச்சுட்டரி பாடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2002 ஓகேவா. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் மோனோபோலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. தட் மீன்ஸ் ஆன்டி ட்ரஸ்ட் லா அப்படின்றது ஓகேவா. ஸோ ஆன்டி ட்ரஸ்ட் லானா என்ன, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு ஃபவுண்ட் கண்டக்ட் தி பார்ட்டிஸ் டு கான்ட்ரவென்ஷன். ஏதாவது மோனோபோலியாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இவங்களோட வேலை ஓகேவா. நெக்ஸ்ட் சர்வீசஸ் PMI அட் 11 month லோ, அதாவது சர்வீசஸ் பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸில் சர்வீசஸ்க்கு மட்டும் தனியாக ஒன்று இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஆல்ரெடி நம்ம பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் பற்றி நிறைய பேசியிருப்போம் ஓகேவா. ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இஸ் அ மந்த்லி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் US டேக் ஓவர் ஆஃப் கிரீன்லாண்ட் வுட் மார்க் எண்ட் ஆஃப் NATO அப்படின்றது ஓகே. அந்த நியூஸ் அதிகமாக முக்கியம் இல்லைமா. NATO எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, NATO வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் ஓகேவா. அதே மாதிரி ரஷ்யா ஒன்று வச்சுருக்காங்க ஓகே, அது என்ன CSTO அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இல்லை தேவையில்லை ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 17th பேஜில் அருணாச்சல் பிரதேஷ் டு பிகம் ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான், அது மட்டும் போதும் ஓகே. ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு அருணாச்சல் பிரதேசில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகே. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, கெய்பன்யோர் அப்படின்றது ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் இல்லைம்மா, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிக்கல் ரிலேட்டடாக ஐகெட் IAS அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும், அட்டன் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரீகாலிங்க்கும் இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே. தேங்க்யூ.